ஏட்டி நெட்ட பொண்ணு, நீ தயவு செஞ்சு ஆடிட்டி. உன்னை ஆட வேணான்னு சொல்லல, ஆனா பாட மட்டும் செய்யாதட்டி, கேட்க முடியல. ஏட்டி நெட்ட பொண்ணு. என்னம்மா? ஏட்டி நெட்ட பொண்ணு, உன்னை ஊர் ஃபுல்லா தேடிட்டு கிடக்க, இங்க இருந்து ஆட்டம் போட்டுட்டு கிடக்க. இன்னைக்கு நெட்ட பொண்ணு செத்தா. ஏம்மா உனக்கு என்னம்மா? வாட்டி வீட்டுக்கு போறீங்க, வா. வாரம்மா, போமா. சாப்பிட்டுட்டு துணி எடுக்க போறோம், வரணும்னா வா. லட்சுமி என்ன கோவத்தோட இருக்க? இல்லக்கா, இவ்வளவுதான்க்கா, இங்க வந்து ஆடிட்டு கிடக்கா பைத்தியக்காரி. சரி, சும்மா தானே ஆடுதா பிள்ளை, அதுக்கு எதுக்கு கோவப்படுத? இவளை தேடி வீடு அழிஞ்சிட்டு கிடக்கேன்னு பார்த்தா இங்க கிடக்கா. ஏன் அம்மா, துணி எடுக்கலாம் போனோம். நெட்ட பொண்ணுமா, வீட்டுக்கு போய் தின்னுட்டு. ஐயே மறந்துட்டேன் நெட்ட பொண்ணு, வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு வாமா. சாப்பிட்டு கிளம்பி, சரியா? நம்ம துணி எடுக்க போனோம். அம்மா துணியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அம்மா துணி எடுக்கிறது ஏமோ என்கிட்ட சொல்லவே இல்லை. போய் கிளம்பிட்டு வா வீணா. வீட்டுக்கு வாட்டி. இந்த வாரேன். சரி வீணா பாய், நம்ம துணி கடையில பாக்கலாம். ஆன்ட்டி பாய். பாய்மா நெட்ட பொண்ணு, டக்குனு வந்துருங்க, சரியா? சரிங்கக்கா, நாங்க வந்துடுறோம். நீ இன்னிட்டு என்னை பார்த்துட்டே கிடக்க, கிளம்பு போலையா? கிளம்புவோம்மா, கடுப்பா இருக்கு கிளம்புறதுக்கு. அப்ப துணி கடைக்கு ஒன்றும் வர வேண்டாம், நாங்க மட்டும் போயிட்டு வரோம். வாரம்மா, இதே இருக்கட்டுமா ட்ரெஸ்? ஈட்டி, உனக்கு இந்த மூளை இல்லையா? வீட்டுல உள்ள ட்ரெஸ் ஆட்டி போட்டு வருவேன். ஏதாவது ஒரு சுடிதாரு, பட்டு பாவாடை அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு வா போ. ஏமா சிரப்படுத்துறீங்க? போறேன். டிவி ஆன் பண்ணி வச்சுட்டே போறது பாரு. வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? என்ன பார்க்கணுமா? துணி கடைக்கு வந்துட்டு என்ன பார்க்கணும்னா அர்த்தம், துணியை தான் பார்க்கணும். எம்மா அசிங்கப்படுத்தாதீங்கம்மா. இல்ல மேடம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கணுமா, இல்ல இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு முதல்ல ட்ரெஸ் பார்க்கணுமா? ஓ அப்படி கேட்டியா? அது கொஞ்சம் தெளிவா கேட்டாதான் என்னமா என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் பயந்துட்டேன். என்னத்தை பார்க்கணும்னா, இது துணி கடைக்கு தானே வந்திருக்கோம், வேற கடைக்கு வந்துட்டோமான்னு. சரி சரி, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோமா. ஏ லட்சுமி, முதல்ல பிள்ளைங்களுக்கு பார்த்துருவோம், நமக்குலாம் லேட் ஆகும். பிள்ளைங்களுக்குனா உடனே எடுத்துடலாம். சரிக்கா. ஏம்மா நீ முதல்ல இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு காமிச்சிருமா. இந்த மாடல்ல பார்க்கணும். கேட்டி, உனக்கு என்ன மாடல் வேணுமோ சொல்லு. எனக்கு லெஹங்கா மாதிரி பார்க்கணும். லெஹங்காவா? இருங்க நான் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு? வீணா, நம்ம பட்டு பாவாடை மாதிரி எடுப்போம் மாட்டி. பட்டு பாவாடை தான் நம்மகிட்ட இல்ல, அதான் லெஹங்கா தான் நம்மகிட்ட நிறைய இருக்கே. பட்டு பாவாடை எடுப்போமா? அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு அவ எடுக்கா, உனக்கு என்ன டீ? ஏம்மா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடலான்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம், அப்பதான் அவளுக்கு பிடிச்ச லெஹங்கா நீ எடு. சரி நெட்ட பண்ணு, நானும் பட்டு பாவாடை எடுத்துக்கிறேன். எம்மா உன் இஷ்டத்துக்கு நீ எடுத்துக்கோம்மா, அவ சொல்றதெல்லாம் கேட்காத. இல்ல ஆண்டி பரவாயில்ல, நான் எனக்கும் பட்டு பாவாடை இல்ல, நானும் பட்டு பாவாடை எடுக்கலான்னு இருக்கேன். அப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் பட்டு பாவாடையே கொண்டு வரட்டா? சரி, இங்க உட்கார்ந்துக்கோங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நெட்ட பண்ணு, காலை மடிக்க உட்காருட்டி, விட்டா கதவு கிட்ட போயிரும் போல உன் காடு. ஏட்டி, காலை மடிக்க உட்கார்ந்த வலி குண்டி போட்டி. டி நெட்ட பண்ணு, அடி வேணுமா? காலை மடிக்க உட்காரு. ஏமா என்ன திட்டிக்கிட்டே கிடக்க? நீ பண்ற வேலை அப்படி இருக்கு. லட்சுமி வந்த கடை உனக்கு எப்படி தெரியும்? அதுவாக்கா, எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு இங்க வந்துதான்க்கா எடுத்தோம். ஓ சரி சரி, சூப்பரான மாடலா டிசைனா இருக்கும் அக்கா. அப்படியா? ஆமா ஆமா, நெட்ட பொண்ணுக்கா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இது எடுத்தோம் பார்த்துக்கிடுங்க, அந்த லெஹங்கா மாதிரி தான் எடுத்தோம். அது எடுத்து செம்ம சூப்பரா இருந்தது. ஆனா இந்த நெட்ட பொண்ணு தான் போட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் இப்ப பட்டு பாவாடை எடுக்கணும்னு சொன்னாலா? அது உள்ள குத்துதுன்னு லூசு மாதிரி சொல்லிட்டு கிடக்கா. குத்துதுன்னா என்ன பண்ண முடியும்? போட்டுதானே ஆகணும். அப்புறம் அந்த ட்ரெஸ் போட்டாளா உங்க அண்ணனோட பொண்ணு கல்யாணத்துக்கு? போடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டா. போடவே மாட்டேன், எனக்கெல்லாம் குத்துது அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டா. அப்புறம் எங்க அண்ணன் தான் திருப்பி இந்த கடை கூட்டு வந்து ஒரு பட்டு பாவாடை எடுத்து கொடுத்தான். ஓ சரி சரி. ஏன் போய் நீ அசிங்கப்படுத்திட்டே கிடக்க? உன்னோட தண்டவாளத்தெல்லாம் சொன்னாதான் தெரியும் எல்லாத்துக்கும். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? ஆமா மக்களே, பாய் பாய். பாய் பாய்.